நமக்கு எதிராக அவ்வளவு அவதூறு பரப்புறாங்க. என்னென்ன அவதூறு பரப்புறாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு. என்ன அசிங்கமா பேசுனா தமிழ்நாட்டு மக்கள் அசிங்கமா பேசுன மாதிரி, என்ன அவதூறு பரப்புனா அது தமிழ்நாட்டு மக்கள் அவதூறு பரப்புன மாதிரின்னு சொல்றீங்க. தொண்டர்களை அசிங்கமா பேசுறதை நிறுத்த சொல்லுங்க, அவதூறு பரப்பதை நிறுத்த சொல்லுங்க. உங்க தவறுகளையும் உங்க தொண்டரோட தவறுகளையும் திருத்திட்டு அப்புறமா நீங்க அடுத்தவங்களை கேள்வி கேட்கலாம். உங்க நிகழ்ச்சி அப்போ ஒரு காமெடி நடந்துச்சு, அது நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. நீங்க ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கீங்க, தொண்டை தண்ணி வத்த வத்த கத்திட்டு இருக்கீங்க. ஆனா உங்க ரசிகர்கள் தியேட்டர்ல கிளைமேக்ஸ் ஓடும் போது நிறைய பேர் ஏன் சின்ன கத்துறதும் ஜோரா கை தட்டுறதுமா இருப்பாங்களே, அது மாதிரி நீங்க எமோஷனலா பேசிட்டு இருக்கும் போது உங்க ரசிகர்கள் ஜோரா கை தட்டுறது கத்துறதுமா இருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உங்க ரசிகர்கள் இன்னும் ரசிக மனப்பான்மையில இருந்தே வெளியே வரல. உங்க ரசிகர்களுக்கு இன்னும் அரசியல்னா என்னன்னே தெரியல. உங்க ரசிகர்களுக்கு அரசியல்னா என்னன்னு கத்து கொடுத்துட்டு அப்புறமா நீங்க பேசுங்க, இல்லனா அது அரசியலா இருக்காது, காமெடியா இருக்கும். பாத்தீங்களே விஜய் சார் ஸ்டேஜ்ல அழுதத பாத்தீங்களா? விஜய் சார் அழுததையும் பார்த்தேன், அவர் அழுத போது தொண்டர்கள் சிரிச்சதையும் பார்த்தேன். அதாவது நீங்க அழுகும் போது நீங்க அழுத மாதிரி நடிச்ச போது உங்க தொண்டர்கள் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. உங்க ரசிகர்கள் இன்னும் ரசிக மனப்பான்மையில இருந்து வெளியே வரல. நீங்க உங்களை அடையாளப்படுத்துறதுதான் இருக்கீங்களே ஒழிய ஒருபோதும் நீங்க அரசியல் படுத்திக்கவே மாட்டீங்க.